பெருசாக ஒரு வகையாக இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து பிடியா பின்னாடி இது வந்து புல்கியல் இது வந்து கனெக்டிங் கார்டு இது வந்து கிராங்க் லைட்டு இது கிராங்க் ஸ்லாட்டு இது கிராங்க் லைட் இருக்கும் ஓகேங்களா இது கனெக்டிங் கார்டு இது வந்து ரேம் இப்போ வந்து என்ன பண்ணால் வந்து இது வந்து ஸ்டாப்லாம் டாட்டா யூஸ் பண்ணுவாங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிலேருந்து போகிறது பார்த்தீங்கன்னா புல்கி எடுத்து வரும் ஓகேங்களா அப்போ புல்கி எடுத்து வரப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி கிளாரியாக இருக்கும் அதனால வந்து புல்கி வந்து ஆன்டி கிளாரில் மூவ்மெண்ட் ஆகும் அப்படி மூவ்மெண்ட் ஆகிறப்ப இப்போ இது வந்து இந்த புல்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிங் பின் இருக்கு ஓகேங்களா இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் ஓகேங்களா இது ஃபிக்ஸடாக இருக்கும் இது வந்து ரெண்டு சென்டர் பாயிண்ட் இருக்குது புல்கியில் இது சென்டர் பாயிண்ட் இருக்குது இது சென்டர் பாயிண்ட் புல்கியில் சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா இங்கே இருக்கு சென்டர் பாயிண்ட் அந்த ஓன் மார்க் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு ஃபீட் பண்ணிப்பாங்க இந்த கிராங்க் பிளேட் அதை லாக்கராக சொல்லுவாங்க இது வந்து ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி இதோட ஒரு கிராங்க் பிளேட் ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னோடையும் இன்னொரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடையும் வந்து ஃபீட் பண்ணிப்பாங்க அதே கனெக்டிங் ராட ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கராக அல்லது கிராங்க் பிளேட்டோடையும் இன்னொரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேம்லையும் ஃபீட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் பண்ணிடும் அதனால இந்த புல்கியை வந்து ஆன்டி கிளாக் ரொட்டேட் நடக்குதுன்னா இப்போ இந்த இங்கே இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் இருக்கும் ஸ்டார்டிங் போர்ஷன் தான் இப்போ இந்த கிராங்க் பின் இந்த இடத்துல இருக்கும் இப்போ கீழே இப்போ கிராங்க் பின் வந்து கொஞ்சம் வெயிட்டாக ஓகேங்களா அப்போ வந்து அது கீழே இருந்து மேலே போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வெயிட் வந்து மேலே இருக்கும் அப்போ வந்து நம்ம வெயிட் வெளியே போனாலும் அது வந்து புல்கி வந்து பொறுமையாக லோடாகி பொறுமையாக இருக்கும் ஓகேங்களா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதான் கட்டிங் சொல்லுது கட்டிங் சொல்லி காவல் சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையாக இந்த போர்ஷன் வந்து இப்படி பொறுமையாக போகும் அப்படி மூவ் ஆனால் இது அப்படியே இந்த கட்டிங் பண்ணணும் பவுடர் ஆகி லாபம் முன்னாடி இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணணும்னா சேப்பலாக இருந்தால் டூர் மூவ் ஆகி ஒர்க் பீஸ் வந்து கட் பண்ணும் அதே பிளானாக இருந்தால் டேபிள் மூவ் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து பரவாயில்ல அடுத்த ரிட்டர்ன் ஷோப் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பின்னாடி ரிட்டர்ன் ஷோப் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல இருக்கும் ரிட்டர்ன் ஷோப் ஸ்டார்டிங் அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா வெயிட்டான போர்ஷன் வந்து மேலே வந்து கீழே வரும் என்னன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து வேகமாக வரும் ஓகேங்களா அப்போ என்ன இந்த இது வந்து இந்த டேரக்ஷன் வரப்போ ஃபாஸ்ட்டாக வரும் இப்போ வார்னர் ஷோப் அப்படிங்கிறது பொறுமையாக நடக்கும் ரிட்டர்ன் ஷோப் அப்படிங்கிறது இந்த பின்னாடி வெயிட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக அந்த இதனால இது அதிகமாக இருக்கிறனால கட்டு இந்த ஸ்லைடிங் மோஷனாக தரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு ஆஃப் போயிடும் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே இது வந்து கீழே வரும்